நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக ஆண்டவருடைய வசனத்தை உங்களுடைய இருதயங்களில் விதைக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய இருதயங்களில் இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நாம் இந்த நாளின் நல்ல செய்திக்குள் போகும். ஆண்டவருடைய புத்தகத்தில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மத்தேயு அதிகாரம் 9 வசனம் 20-21 வாசிக்கிறேன். மத்தேயு அதிகாரம் 9 வசனம் 20-21. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அன்பானவர்களே, நாம் இதே வசனத்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம், நாம் 2 பகுதியிலையும் இதை கவனிக்கணும். மார்க்கு அதிகாரம் 5 வசனம் 25 முதல் 27 முடிய. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அன்பானவர்களே, இந்த 2 பகுதியில் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த பெண் வந்தாங்க, வீட்டில் இருந்து எப்படி கிளம்பி வந்தாங்கன்னா, 12 வருஷமாக வேதனையோடு இருந்த பெண். இவங்க பார்த்திங்கன்னா இயேசுவை குறித்து கேள்வி தான் பட்டாங்க. இவங்க மிகப்பெரிய வேதனையில் இருக்காங்க, சரீர வேதனையில் இருக்காங்க. அது 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருடமாய் அந்த வேதனையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதனை வாழ்க்கை, 12 வருஷம் வேதனை வாழ்க்கை. இந்த வேதனை வாழ்க்கையில் இவங்க இருந்தப்போ இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இப்படி ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவர் நிறைய பேரை குணமாக்கி கொண்டு இருக்கிறார், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் குணம் தருவார், நீங்களும் குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு பிறர் சொல்கிறாங்க. இவங்க பிறர் சொல்கிறத இவங்க கேள்விப்படுறாங்க. இதுதான் கேள்விப்பட்ட இவங்க வீட்டில் இருந்து எப்படி புறப்பட்டாங்க தெரியுமா? இவங்கக்கிட்ட யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை இவங்க தன்னுடைய இருதயத்தில் சிந்தனையில் எடுத்தாங்க. அதாவது ஒரு வலிமையான விசுவாச எண்ணம், வலிமையான விசுவாச எண்ணம் இது. பார்த்திங்கன்னா இவங்க கேள்விப்பட்ட இவங்களா ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, அப்போ அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய உடையை நான் தொட்டால் கூட நான் குணமடைஞ்சிருவேன் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. இவங்க தனக்குள்ள ஒரு புது விசுவாசத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னவங்க அவங்களுடைய வஸ்திரத்தை போய் நீங்கள் தொடுங்க, நீங்கள் குணமாயிருவீங்க அப்படின்னு சொல்லலை.
அவர்கிட்ட நீங்கள் வாங்க, அவர் உங்களை குணமாக்குவார்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்க தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ தன்னுடைய இருதயத்தில் என்ன எண்ணிக்கொண்டுறாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் கூட நான் குணமடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க எண்ணிக்கொள்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணோட விசுவாச எண்ணத்தின் வலிமையை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஒரு பெண்ணோட விசுவாச எண்ணத்தின் வலிமை இது. இவங்க இப்படி நினச்சி கொண்டு தான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க இல்லையா? என்ன எண்ணிக்கொண்டு நாம் தேவனுடைய சபைக்கு வரும்போது என்ன எண்ணிக்கொண்டு வரோம், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் புதுசாக ஒரு விசுவாசத்தை உருவாக்குனாங்க. யாருமே சொல்லாதது இவங்களே யோசிச்சாங்க. நாம் ஏன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடக்கூடாது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும் நான் குணமடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தாங்க. அநேக வைத்தியர்களை சந்தித்தவங்க இவங்க செல்வங்கள் இருக்குது, செல்வங்கள் எல்லாம் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குது, செல்வங்களை கிட்டத்தட்ட செலவழிஞ்ச நிலைமைக்கும் வந்துட்டாங்க. ஏன்னா 12 ஆண்டுகள் 12 வருஷமாக பார்க்காத வைத்தியர் இல்லை, எல்லா வைத்தியரையும் பார்த்தாச்சு, எல்லா வைத்தியருக்கும் பணம் கொடுத்து செலவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த பெண்ணு இந்த 12 வருஷமாக தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பும் போதும் எப்படி கிளம்புனாங்கன்னா, கையில் காசை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த வைத்தியர்கிட்ட போகிறது, அந்த வைத்தியர்கிட்டையாவது நமக்கு குணமடையுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கையில் காசை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வைத்தியர்கிட்டையும் பணத்தை கொண்டு கொடுத்து அவங்க கொஞ்சம் கூட அவங்களுடைய வேதனை குறையலை, செல்வம் தான் செலவழிஞ்சுது. ஆனால் இந்த முறை இவங்க வீட்டில் இருந்து எப்படி புறப்பட்டாங்க பார்த்தீங்களா? இந்த வைத்தியரை பார்க்கறதுக்கு கையில் காசு எடுத்துகிட்டு வரல, இருதயத்தில் விசுவாசத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அல்லேலூயா! கையில் காசு எடுத்துகிட்டு வரல, இருதயத்தில் விசுவாசத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் தொட்டா நான் குணமாவேன், உன் விசுவாசம் உன்னை இறைச்சித்தது. அல்லேலூயா! அன்பானவர்களே, இதுதான் விசுவாசம். இது இந்த எண்ணம், இந்த எண்ணத்தின் வலிமை அந்த பெண்கிட்ட இருந்த தன் உள்ளத்தில் என்ன எண்ணிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்கன்றது தான் நீங்கள் கவனிக்கணும். சும்மா அவங்க தொடலை, போயிட்டோம் தொட்டுட்டோன்னு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதான் விசுவாசம். அதை நினச்சிக்கிட்டே தொட்டாங்க. நான் இப்போ வஸ்திரத்தை தொட்டுருவேன், அதை தொட்டதை நான் குணமடைஞ்சிருவேன்னு விசுவாசித்தாங்க. அதே மாதிரி அவங்க குணமடைஞ்சாங்க. அல்லேலூயா! நீங்கள் மற்ற பகுதிகளில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம்தான் அங்கே அற்புதம் நடக்கும். ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்ன விட்டு தான் குணமடைவாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன விட்டு தான் அவங்க வேதனை நீங்கும். ஆனால் இங்கே இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்னாடியே அந்த பெண்ணுடைய வேதனை நீங்கி போச்சு. இயேசு சொல்வதற்கு முன்னாடியே அந்த வேதனை நீங்கி போச்சு. ஏன்னா இந்த பெண்கிட்ட இருந்த விசுவாசத்தின் தொடுதல் அதுதான். அநேகர் நம்ம திருச்சபைக்கு போகலாம், இயேசு பின்னால் போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன எண்ணிக்கொண்டு போகிறோம், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நாம் எப்படிப்பட்ட காரியத்தோடு எண்ணிக்கொண்டு தேவ சமூகத்தில் போய்கிட்டு இருக்கோம், இதை தான் நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனித்து தேவ சமூகத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா! ஆமென். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பெண் விரும்பினது அதுதான். இந்த தடவை காசு எடுத்துகிட்டு வரல, இவரை பொறுத்தளவில் நான் போய் அவருடைய உடைய தொட்டால் நான் குணமாவேன். இதுதான் இந்த பெண்ணுடைய புதுமையான விசுவாசம், ஒரு புது விசுவாசம். இந்த பெண்கிட்ட இருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளணும். ஏன்னா யாருமே யோசிக்காத, யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை இந்த பெண் சுயமாக யோசித்தாங்க. அநேக போதனைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம், அநேக விசுவாச செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு புது விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாகணும். எல்லாரும் யோசிக்கிற மாதிரி, எல்லாரும் விசுவாசிக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு புது விசுவாசம் உருவாகணும். அந்த விசுவாசம் தேவ வல்லமையை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா! ஆமென். தேவ வல்லமையை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அந்த உடைய தொட்ட உடனே அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு அந்த பெண் குணமடைஞ்சிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, யார் என்ன தொட்டதுன்னு கேட்குறாரு.
சீசர்கிட்ட கேட்கும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா உதவி இவ்வளோ பேர் திரளாக உங்களை நெருக்கிட்டு இருக்கிற போது, இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது யார் என்ன தொட்டான்னு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்ன ஒருத்தங்க தொட்டாங்க, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வல்லமை புறப்பட்டது. அந்த பெண் இயேசுடைய அனுமதியே இல்லாம இயேசுகிட்ட இருந்து அந்த வல்லமையை எடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம் அன்பானவர்களே, இல்லையா? இயேசுவுக்கு முன்னாடி போய் நிக்கல, இயேசுவுக்கு பின்னால அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டாங்க. இது யாருமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் அவங்க யோசிச்சாங்க. இது அவங்களுடைய சுய விசுவாசம், சுய நம்பிக்கை, சுய எண்ணம். அந்த எண்ணத்தின் வலிமை அவங்களுக்கு வெற்றியை தந்தது. அந்த எண்ணத்தின் வலிமை அவங்களுக்கு வெற்றியை தந்துச்சு. நீ வேதனை நீங்கி சுகமா இருன்னு சொல்வதற்கு முன்னாடியே அந்த பெண்ணோட வேதனை நீங்கி போச்சு அப்படிங்கிறத நாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு இயேசு சொல்வதற்கு முன்னாடியே அங்கு வேதனை நீங்கி போச்சு. 12 வருஷ வேதனை நீங்கி போச்சு. அந்த பெண்ணு சரீரத்தில் அந்த குணமடைஞ்சதை உணர்ந்தாங்க. 29வது வசனம் பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அடுத்த வசனம் பாருங்க, 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். பார்த்தீங்களா? 29வது வசனத்திலேயே அவர் என்ன சொன்னாரோ அது 29வது வசனத்திலே நிறைவேறிச்சு அந்த பெண்கிட்ட. அன்பர்களே, பார்த்தீங்களா? உங்களுடைய விசுவாச எண்ணத்தின் வலிமை அவ்வளோ பவர் உள்ளது. அதை நீங்கள் முதல்ல நம்பணும். உங்ககிட்ட இருக்கிற விசுவாச எண்ணத்துக்கு நீங்கள் நம்பணும். அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். இந்த பெண் பார்த்தீங்களா எப்படி அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்தாங்க பாருங்கள். முடியும், என்னால் இயேசுகிட்ட இருந்து இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இந்த பெண்ணு 12 வருஷமாக எவ்வளோ வைத்தியரை பார்த்தாச்சு. 12 வருஷமும் தோல்வி தான் வாழ்க்கையில். 12 வருஷமும் தோல்வி தான். ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் அவங்க ஒரு புது சிந்தனையோடு வந்தாங்க. ஒரு புது எண்ணத்தோடு, புது சிந்தனையோடு, புது நம்பிக்கையோடு. இது வரைக்கும் எந்த வைத்தியரையும் பார்க்க இந்த பெண் இப்படி சென்றது கிடையாது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் இவரை பார்க்கறதுக்கு அந்த பெண் வந்தாங்க. தன்னோட விசுவாசத்தை, நம்பிக்கையை இதயத்தில் சுமந்துட்டு வந்தாங்க. எண்ணிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன எண்ணிக்கொண்டு தொட்டாள்னா, இவருடைய வஸ்திரத்தை நான் தொடும்போது நான் குணமடைஞ்சிருவேன். இவர் வஸ்திரத்தை நான் தொடும்போது, எப்போ தொடுறனோ அப்போ என் சரீரத்திலிருந்து இந்த வேதனை நீங்கி போயிடும், நான் குணமடைஞ்சிருவேன்னு எண்ணிக்கொண்டு தொட்டாங்க. இதுதான் விசுவாசத்தை எண்ணத்தின் வலிமை. அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் கவனிக்கணும். இந்த நல்ல செய்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் கவனிக்கணும். நம்ம நினைப்போம், நம்ம ஒரு ஆள் இந்த விசுவாசத்தை வச்சு என்ன செய்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த ஒரு பெண்ணு தன்னுடைய விசுவாசத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவன்கிட்ட இருந்து அந்த வல்லமையை இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து அவர் சொல்வதற்கு முன்னாடியே இவங்க அந்த குணத்தை பெற்றுக்கிட்டாங்க. என்ன நினச்சி வந்தாங்களோ அதை பெற்றுக்கிட்டாங்க. அவர் சொல்வதற்கு முன்னாடியே பெற்றுக்கிட்டாங்க. அன்பானவர்களே, எவ்வளோ பேர் கூடி ஜெபிக்கிறோன்றது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும், ஏன் ஒரு தனி நபர் தனியாக ஜெபிச்சாலும் சரிதான், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா, ஆமென்.
உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் ஒரு நபராக உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் 2 பேராக ஜெபிச்சாலும் சரி, 3 பேராக ஜெபிச்சாலும் சரி, 3000 பேராக திருச்சபையில் உட்கார்ந்து ஜெபிச்சாலும் சரிதான். அங்கே உங்கள் விசுவாசத்தின் எண்ணம் என்ன என்பதே இங்கே முக்கியம். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும். உங்களுக்கு நிறைவாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் தேவனுக்கு மகிமை. எபிரேயரில் ஆண்டவர்கிட்ட வரும்போதே நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு வரணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் அதிகாரம் 11 6வது வசனம். இந்த வசனத்தை உங்கள் மனசில் இந்த நாளில் வச்சுக்கங்க. இதுதான் முக்கியம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகிட்ட நிகழ்ந்தது இதுதான். அந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் என்னன்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும்போது தான் நீங்களும் தேவன்கிட்ட இருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஒரு பெண்ணின் விசுவாச எண்ணத்தின் வலிமை இயேசு சொல்வதற்கு முன்னாடியே குணமடைஞ்சாங்க. அப்போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தின் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமானா இருக்கலாம், நீங்கள் மனசில் நினைக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்துக்கு வலிமை கொடுங்க. அந்த எண்ணத்துக்கு விசுவாசத்தின் வலிமையை கொடுங்க. விசுவாசத்தில் அந்த எண்ணம் வலிமை பெறணும். இந்த பெண் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம்தான் இல்லையா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா அந்த பெண் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே விசுவாசத்தோடு கிளம்புனாங்க, புது நம்பிக்கையோடு கிளம்புனாங்க. யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு காரியத்தை இந்த பெண் செஞ்சாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் ஒரு புது விசுவாசம். நீங்கள் புதுசாக யோசிக்கணும். எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் புதுசாக யோசிங்க. இந்த பெண்ணு மாதிரி உங்கள் விசுவாச எண்ணம் புதுசாக இருக்கணும், வலிமை உள்ளதாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவன்கிட்ட எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவீங்க. நிச்சயமாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த நல்ல செய்தி. இந்த பகுதியில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. 12 வருஷம் தோல்வியை கண்டாலும் அவங்கக்கிட்ட ஒரு புது நம்பிக்கையோடு வந்தாங்க. அந்த புது நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை புதுமையாக்கிச்சு. அந்த வேதனையை அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுச்சு. யார் என்ன தொட்டதுன்னு இயேசு கேட்குறாரு இல்லையா? தொட்ட உடனே அங்கே குணமடைஞ்சாச்சு. தொட்டதுமே அங்கே பூரண குணம் உண்டாயிடுச்சு. காரணம், தொட்டதும் குணம் உண்டானதுக்கு காரணம் என்னென்ன? அந்த எண்ணம், அந்த விசுவாச எண்ணத்தில் இருந்த அந்த உயிரோட்டம். அந்த உயிரோட்டம் அவன் தேவனுடைய உடையில் இருந்து இல்லையா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து அந்த எண்ணத்தோடு தொடும்போது அந்த வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதான் உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவன்கிட்ட இருந்து இதை பின்னால் பெற முடியாதே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறது தான் தப்பு. தேவன்கிட்ட இருந்து நான் எல்லாற்றையுமே பெற்றுக்கொள்வேன்னு நினைங்க. அப்படி நினச்சி நீங்கள் தேவன்கிட்ட, தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கவனிக்கணும், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனிக்கணும். இந்த பெண்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கங்க, எப்படி நாம் இயேசுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறது ஒரு காரியத்தை அப்படின்னு இந்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய எண்ணங்கள் உருவாகட்டும், புது நம்பிக்கை உருவாகட்டும், எண்ணத்தின் வலிமை உங்களுக்கு உருவாகட்டும். அந்த எண்ணங்கள் விசுவாசத்தினால் வலிமை பெறட்டும். நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் இயேசுவிடம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு எந்த தடையுமே கிடையாது. இந்த பெண் வந்தாங்க,
பெற்றுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இவங்களே வந்தாங்க, இவங்களே பெற்றுக்கிட்டாங்க, வந்தாங்க, பெற்றுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் அன்பானவர்களே. அதனால் நீங்கள் நாம் தேவனுடைய சபைக்கு தனியாக போய்கிட்டு இருக்கோம், தனியாக ஜெபிச்சிட்டு இருக்கோம், எதையும் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் தனியாக ஜெபித்தாலும், தேவனுடைய சபைக்குள்ளே போய் சபை ஆராதனையில் ஜெபித்தாலும், உங்கள் விசுவாச எண்ணத்தின் வலிமை எப்படியோ அப்படியே நீங்கள் பெற்றும் கொள்வீர்கள். நிறைவான வாழ்வை பெற்று நிறைவாய் வாழுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்வோமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறவர் நீர். எங்களை காக்கும் நிழலாக இருக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து வழிநடத்தி வந்தீர். இந்த நாளிலும் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய வசனங்களை விதைக்க நீர் கிருபை செஞ்சீர். கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் புதிய எண்ணங்கள் உருவாகட்டும், புதிய நம்பிக்கை உருவாகட்டும், ஒரு புதிய விசுவாசம் உருவாகட்டும். பெரும்பாடு உள்ள இந்த பெண் 12 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இருந்தாலும் விசுவாச நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு, தேவரீர் நீர் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பாகவே இந்த பெண் குணமடைந்தாள் என்று வேத பகுதியில் பார்த்தோம். ஆண்டவரே, இதன்படியே ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளும் தாய் தகப்பனும் தங்களுடைய விசுவாச எண்ணத்தை அதிகப்படுத்தி, தேவரீர் இயேசு கிறிஸ்துவே உம்மிடத்தில் இருந்து நிறைவானதை பெற்று நிறைவுடன் வாழ இயேசுவின் நாமத்தினால் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ராஜா. இவருடைய வேதனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே வேதனை நீங்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷமும் கிறிஸ்து இயேசுவின் சமாதானமும் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசுவின் சந்தோஷம் இயேசுவின் சமாதானமே இறங்கி நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இந்த நல்ல செய்தியை கேட்ட அத்தனை குடும்பங்களிலும் இறங்கி தங்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.